ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்களோட லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சவுச்சவு கூட்டு அண்ட் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட். சவுச்சவு கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு சவுச்சவு கட் பண்ணியிருக்கேன். 1/4 கப் வெங்காயம், 1/4 கப் தக்காளி, துவரம்பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். இதுக்கு வந்து நான் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். கூட்டு வந்து எங்களுக்கு குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால 2.5 கப் தண்ணி. உங்களுக்கு கெட்டியாக இருக்கணும்னா 2 கப் தண்ணி போதும். இப்போ அது கூடவே அரிஞ்சு வச்ச மற்ற காய்கறி எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேன். கூடவே கல் உப்பு, 1/4 கப் மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 3 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா கரண்டியாலேயோ இல்லை விஸ்கராலையோ நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு தனியாக எடுத்து வச்சிடணும். இப்போ அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 4 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், சும்மா ஒரு 4 மிளகு, 1 டீஸ்பூன் அரிசி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது கூட்டு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெந்த கூட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை சேர்த்து அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நம்ம ரசம் கொதிக்க வைக்கும் போது என்ன பண்ணுவோம், ஓரத்தில் கொதி வரும் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரும்போதே இதை ஆஃப் பண்ணி இறக்கிடணும். கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து சவுச்சவு கூட்டு ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டுக்கு வந்து சேப்பங்கிழங்கு வந்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு குக்கரில் கல் உப்பு சேர்த்து இந்த கழுவின சேப்பங்கிழங்கு அப்படியே முழுசாக போட்டுருங்க. போட்டு ஒரு 2 விசில், கரெக்டாக 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக விட்டால் குழஞ்சிரும். இதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா தோலை உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ண சேப்பங்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கலாம். ரொம்ப வந்துட்டு அழுத்தி வதக்காதீங்க, குழன்னு ஆகிடும். ஸோ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு, மஞ்சள் பொடி அண்ட் காஷ்மீரி மிளகாத்தூள். இது காரப்பொடி கிடையாது, காஷ்மீரி தூள், காரம் கம்மியாக தான் இருக்கும். இதை சேர்த்து வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் வந்து இந்த குழகுழப்பு இருக்காது, ஒட்டாமல் வரும். சேர்த்து ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து வானலில் ஒட்டாமல் இந்த மாதிரி வரும், தனித்தனியாக நல்லா ரோஸ்ட் ஆகி முறுமுறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.